இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் பிரைவேட் லா அல்லது பர்சனல் லா அப்படின்னா என்ன தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த பிரைவேட் லா பர்சனல் லா அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா தனியார் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியார் சட்டம்னா ஏதாவது ஒரு தனியார் கம்பெனி வந்து நம்ம அந்த சட்டத்தை உருவாக்கி தருமானா அப்படி கிடையாது. இது வந்து தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உதாரணத்துக்கு மேரேஜ், ஒரு நபர் வந்து யாரை திருமணம் பண்ணலாம், யாரை திருமணம் செய்யக்கூடாது, ஒரு ஒரு நபர் திருமணம் தான் செய்தார் அப்படின்றத எதன் அடிப்படையில் நம்ம வந்து முடிவு செய்கிறது, அதுக்கான சடங்குகள் என்ன, அதுக்கான வரைமுறைகள் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் விவாகரத்து டைவர்ஸ் செய்கிறாரு தன்னுடைய மனைவியை. அப்போ அந்த மனைவியை அவர் டைவர்ஸ் செய்துட்டாரு அப்படின்றத எதன் அடிப்படையில் நம்ம விளங்கிக் கொள்வது, எதை செஞ்சால் அதை டைவர்ஸ் நம்ம எடுத்துக்கொள்வது, அதற்கான வழிமுறைகள், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த நபர் மேல் இருக்கக்கூடிய உரிமை என்ன, இவரிடமிருந்து தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது எப்படி. அதே மாதிரி கார்டியன்ஷிப், உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி அவங்க நடுவில் ஒரு டிஸ்பியூட் ஆகிடுச்சு, அவங்க பிரிகிறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் யாரிடம் வளர்வது, கணவனிடமா மனைவிடமா, எத்தனை வயசு வரைக்கும் கணவன் இருக்கணும், எத்தனை வயசு வரைக்கும் மனைவிட்ட இருக்கணும், ஆண் குழந்தைனா யார்கிட்ட இருக்கணும், பெண் குழந்தைனா யார்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், இப்போ என்ற ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து இப்போ நான் சம்பாதிச்ச சொத்துனா அதை நான் எப்படி டிஸ்பியூட் பண்ணுறது, இல்லை பரம்பரை சொத்துனா அதை எப்படி வந்து எனக்கு பிறகு உள்ள நான் இறந்து போன பிறகு எப்படி எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கும்போது சொத்தில் எனக்கு என்ன உரிமை இருக்குது, நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய மகனுக்கு என்ன உரிமை இருக்குது, என்னுடைய மகளுக்கு என்ன உரிமை இருக்குது. இந்த மாதிரி தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறனால அதை பார்த்திங்கன்னா தனியார் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பர்சனல் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பர்சனல் லான்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் லான்னு சொல்லுவாங்க. ஆனால் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம நாட்டில் பர்சனல் லா இருக்கானா அப்படி கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தினரும் அவருடைய பர்சனல் லாவை ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஹிந்துஸ்னால் அவங்களுடைய பர்சனல் லா இருக்குது, முஸ்லீம்ஸுக்கு அவங்க பர்சனல் லா இருக்குது, கிறிஸ்டின்ஸுக்கு அவங்க பர்சனல் லா இருக்குது, பார்சிகள், யூதர்கள், இவர்கள் எல்லாருமே அவரவர் திருமணத்தை, டைவர்ஸை, மெயின்டெனன்ஸு அல்லது சொத்து பரிமாற்றங்களை அவரவர்களுடைய குல வழக்கப்படி என்ன பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மதமே இல்லாத ட்ரைப்ஸ், அந்த பழங்குடியினர், காடுகளில் வாழக்கூடியவர்கள், மலைவாழ் மக்கள், அவர்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களுடைய கஸ்டம்ஸ், அவர்களுடைய மரபின் அடிப்படையில் இந்த விஷயங்களை, அவங்களுடைய திருமணம் எப்படி இருக்கணும், அவங்களுடைய டைவர்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே அமைச்சிக்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் லா அப்படின்ட்டு சொல்கிறோம். மற்றபடி இதில் வந்து ஒரு கிரிமினல் வழக்குகளுக்கு இது பொருந்துமானா பொருந்தாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு ஒன்லி சிவில் டிஸ்பியூட்ஸ். இந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். தேங்க்யூ.